Hello friends, welcome to Shifana'S kitchen. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரைட் சிக்கன் கிரேவி. நான் டுடே சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா தூள், சால்ட்டு, பெப்பரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு, மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் 2, டொமேட்டோ, சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். தென் அதே ஆயிலில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே ஆயிலில் நான் ஒரு பட்டை போட்டுக்கிட்டேன், சீரகம் போட்டுக்கிட்டு, அன்னாசி பூ, அப்புறம் வெங்காயம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதனால கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஸ் யூஷுவல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலர். தென் டொமேட்டோ, க்ரீன் சில்லி 2 நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு கல்லுப்பு ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கர்டு வந்து 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்டு வந்து நல்லாயிருக்கும் கிரேவியில் ஆட் பண்ணால். தென் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மசாலா தூள், நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேங்காவை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டு அதை பேனில் போட்டு நான் வறுத்து அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ வறுத்து நம்ம அதை அரைச்சி நம்ம அதை ஊற்றிக்கலாம் எடுத்து. நீங்கள் வந்து அப்படியே பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனும் கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காயும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது, மூடி வச்சிடலாம். எனக்கு வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பொரிச்ச அந்த சிக்கனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு 5 minutes மூடி வச்சிடணும். அது நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு சிப்பில் வச்சு மூடி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி இப்போ எடுத்துட்டோம்னா சூப்பராக அப்படி எண்ணெய்லாம் அப்படி மேலே வந்து மிதக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதை அப்படியே எடுத்து சாப்பாட்டில் அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சி அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்குமே. நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி தான், வேறு லெவல் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை பண்ணி காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.